ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூடவே திருமலைக்கு தரிசனம் போற பக்தர்களுக்கு லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ்னு பார்த்தோம்னா 8851 டிக்கெட்ஸ் இப்போ 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி அவைலபிள் இருக்குது. யாராவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் தரிசனம் பார்க்குறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா டோக்கன்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வரைக்குமே டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அதுக்கு அடுத்தது அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடங்கள்லையுமே நமக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போறவங்களுக்கான நடைபாதை தரிசன டோக்கன்களுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆஃப்லைன்ல நமக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் டெய்லியுமே 50 டிக்கெட் பக்கமாக கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கல, இல்லை ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆஃப்லைனில் கொடுக்குற டிக்கெட்டை நம்ம வந்து ஹோமம் பார்த்ததுக்கு அப்புறமா 300 தர்ஷன் வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் இந்த டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆஃப்லைனில் இனிமேல் இருக்காது அப்படின்றது தான் டிடிடியோட அஃபிஷியலான அப்டேட்டாக இருக்குது. ஸோ இதுதான் அது ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸுமே. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் ஆகஸ்ட் 1 முதல் ஆன்லைனில் மட்டுமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ஓப்பன் ஆன டிக்கெட் வந்து 200 டிக்கெட் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் 150 டிக்கெட்டும் ஆஃப்லைனில் 50 டிக்கெட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆஃப்லைனில் இருக்க 50 டிக்கெட்டையும் எடுத்து ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய டிக்கெட் கூட ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் இந்த விசேஷ ஹோமமில் தர்ஷன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் இனிமேல் இந்த டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை யாராவது இந்த டிக்கெட் வாங்கிட்டு போகலான்ற பிளானில் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்க போயிட்டு அங்கே சிரமப்படக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். இதுக்கப்புறமா இந்த டிக்கெட் உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் வந்து கிடைக்கும். இது டிடிடி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு. அதுக்கு அடுத்த இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம். என்னென்னா, ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள், வேறு யாருக்கிட்டே காசு கொடுத்து ஏமாறாதீங்க. அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து தர்ஷனத்துக்கு வரீங்க, டிக்கெட் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டிக்கெட் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம், நீங்கள் வந்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு போயிடலாம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் வந்து தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள புரோக்கர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய காசுமே வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் போகிறவங்க கொஞ்சம் இந்த விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக போகிறது பெட்டர். எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிறது ஃப்ரீ தான். ஸோ அதுக்கு யாருக்கும் நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்றதில்ல. அப்படியே கொடுத்தாலும் அவங்க முன்னாடி போய் நம்மளை வச்சு அந்த டிக்கெட் வாங்குறதுனால நம்ம சீக்கிரமாக தர்ஷன் பார்க்க போகிறதும் கிடையாது. எப்படியும் அந்த எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வந்து 3லேருந்து 5 மணி நேரம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஆகும். சில நேரம் 7 மணி நேரம் கூட ஆகும். இதுவே நேரடி சர்வதர்ஷனம் அப்படிங்கிறது 15 to 25 மணி நேரம் கூட ஆகலாம். அது க்ரௌடை பொறுத்து இருக்குது. ஸோ இதனால அவங்க கூட்டிகிட்டு போய் விட்டாங்க அப்படின்னா நம்ம சீக்கிரம் பார்த்துருவோம். இல்லை டாக்ஸி டிரைவர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இருக்க ஆப்ஷன்ஸ் மூலமாக போனாலே ஓரளவுக்கு தர்ஷன் பார்த்துடலாம். போகிறவங்க கொஞ்சம் விழிப்போடு இருக்கிறது பெட்டரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 23ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் 2:30 மணிக்கு திருப்பதி அலிபுரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்காக பக்தர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 24 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி டாக்ஸி ஓட்டுநர்கள் வந்து வரிசையில் நிற்காமல் நீங்கள் நேரடி இலவச தரிசனம் செஞ்சு தரத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் லைன்லாம் நிற்க தேவையில்ல, போனீங்கன்னா நீங்கள் சாமி பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு நபருக்கு 1500 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து அவங்கள வெஹிக்கிளில் வந்து திருமலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து இன்னொரு இடைத்தரகராக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட 8500 ரூபா காசு கொடுத்து அவங்க வந்து அந்த விக்யூசி 2ல் ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர்கிட்ட சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட பூட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ காலையில் வந்து 8 மணிக்கு திருமலையில் இருக்கக்கூடிய விக்யூசி 2இன் பிரதான நுழைவாயிலிருந்து அங்கே இருக்க துணை மின் நிலையத்துக்கு எதிராக அமைஞ்சிருக்கக்கூடிய அவசர கேட் பூட்டுகளை திறந்து இந்த பக்தர்களை வந்து டோக்கன்களுக்காக சட்டவிரோதமாக அந்த பாதை வழியாக வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. பக்தர்கள் டோக்கன்களை பெற்று வெளியேறி மதியம் 12 மணிக்கு திரும்பியிருக்காங்க. ஸோ மேற்கூறிய பக்தர்கள் அனைவருமே மறுநுழைவு வாயில் வழியாக உள்ளே நுழைந்த போது டிடிடியோட விஜிலன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பிடிச்சு விசாரித்ததாகவும் வரிசையில் நிற்காம நேரடி இலவச தரிசனம் தருவதாக உறுதியளித்து பக்தர்களை ஏமாற்றிய மேற்கண்ட 3 இடைத்தரகர்கள் மற்றும் அந்த சாய்குமார் அப்படிங்கிறவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் போலீஸில் அவங்க புகார் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவங்க
காசு வந்து நம்ம இவ்வளோ கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா டிடிடியே நேரடி சர்வதர்ஷனம் வந்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க. பட் ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் அப்படின்றது ரொம்ப அதிகம். இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட டோக்கன் வாங்கும்போதோ இல்லை எங்கே தெரியல அப்படின் போது ஜீப் டிரைவர்ஸ் கிட்ட எங்கே கொடுக்குறாங்க, எப்படி போகலான்ற ஐடியாஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அவ்வாறு இருங்க. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஐஆர்சிடிசி, அதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி போகிறீங்க ட்ரெயின் டிக்கெட் அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஐஆர்சிடிசி கொடுத்துருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு நிமிஷத்தில் 1,50,000 பேர் முன்பதிவு செய்யக்கூடிய வகையில் ரயில்வேன்னு ஒரு புதிய ரிசர்வேஷன் வசதி வந்து விரைவில் வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 32,000 பேர் மட்டும்தான் ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த புதிய ரிசர்வேஷன் வசதி வந்துச்சு அப்படின்னா 1,00,000 பேர் ஒரு நிமிஷத்துலேயே புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இன்னும் இதில் இருக்கக்கூடிய நிறைய சிஸ்டத்துக்கான குறைபாடுகள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீவாரி புஷ்கரிணியில் இப்போ புனரமைப்பு பணிகள் நடந்துட்டுருக்கு. அதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ரீசன் வந்து பிரம்மோற்சவம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. புஷ்கரிணியில் வந்து குளிக்க முடியாது. அக்டோபர் மாதத்துக்கு எல்லா டிக்கெட்டுமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புக் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த விசேஷ ஹோமம்கான டிக்கெட்டுமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன டிக்கெட் புக் பண்ணீங்க, உங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா, ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று 73,576 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. க்ரௌட் அப்படின்றது நார்மலாக தான் இருக்குங்க, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கனே இப்போ வரைக்கும் அவைலபிள் இருக்குது. தாராளமாக நீங்கள் தர்ஷன் போகிறவங்க டோக்கன்லாம் வாங்கிக்கலாம். இதே மாதிரி நேரடி சர்வ தரிசனம் சுமார் 8 மணி நேரம் தான் வந்து ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். சில நேரம் இந்த டைம் ஆகும், சில நேரம் இதை விட அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் காட் ரோடு வழியாக வந்து திருமலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த 2 வீலர்ஸில் போகிறவங்க நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது, ஈவினிங் டைம்லலாம் கொஞ்சம் போகிறத ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகிறது நல்லது. என்ன அப்படின்னா, அலிப்பிரியிலேருந்து செர்லோப்பள்ளி செல்லும் வழியில் இரவு பைக்கில் போன ஒருத்தர் வந்து திடீர்னு சிறுத்தை தாக்கிருச்சு, அவர் வந்து நூலிலையில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் தப்பிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நியூஸில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகளோட நடமாட்டம் வந்து இருக்கும். ஸோ அதனால் காரில் போகிறவங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்லை. 2 வீலர்ஸில் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா எப்போ போனாலும் சேஃபாக போகிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி தான் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறவங்களையும் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு மேலே குரூப்பாக தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ சேஃபாக போகுங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அதுவுமே சேஃபாக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு புக்கிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது பத்மாவதி தாயார் கோவில் திருச்சானூரில் வந்து வரலட்சுமி விரதத்துக்கான சேவா டிக்கெட்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆக போகுது. இதோட புக்கிங் வந்து 31/7/2025 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வரலட்சுமி விரதம் என்னைக்கு நடக்குது அப்படின்னா 8/8/2025 அன்னைக்கு வரலட்சுமி விரதம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இதில் 2 டைப் ஆஃப் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. ஒன்று, இந்த வரலட்சுமி விரதத்துக்கான சேவா டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அந்த நாளில் நம்ம வந்து அந்த சேவா அட்டன் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் வந்து பார்க்க முடியும். இதுவே இந்த ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம தர்ஷன் மட்டும் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டோட புக்கிங்குமே சேம் டேல சேம் டைம் தான் வந்து ஓப்பன் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு பிளான் இருக்குது, ஆகஸ்ட் மாதத்தில் போகிற மாதிரி பிளான் இருக்குது, வரலட்சுமி விரதத்துக்கு போகிறீங்க அப்படின்னா டிக்கெட் புக்கிங் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குங்க. ஸோ அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.